சூரிய மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் நலமாக இருக்கீங்களா? ரைட், சந்தோஷம். அதாவது நான் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு சில விஷயங்கள். நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க. கஷ்டம்னால சாதாரண கஷ்டம் இல்லை. நான் ரயில்வேயில் அப்பாயின்மெண்ட் ஆனேன் 1974. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் வந்து மிஷினரிஸ்லாம் அதிகமாக கிடையாது. கீழே கையிலே தான் எல்லாமே செஞ்சாகணும். வேலைனாலும் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. அந்த மாதிரி நிறையா வாழ்க்கையில் நிறையா ரயில்வேயில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். உழைச்சி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. 2 குழந்தைங்க, மனைவி, நான் எல்லாருமே இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் எல்லாமே சம்பாரித்து பிள்ளைங்களை படிக்க வச்சேன், வேலை வாங்கி கொடுத்தேன். அதுங்களோட இடையில என் பையனுக்கு வந்து ஒரு போலியோன்றது ஒன்று அட்டாக் ஆகிடுச்சு. அதுக்கு என்னுடைய உழைப்பு பூரா செஞ்சு அவரை காப்பாற்றினேன். அவரும் டிகிரி முடித்தார். பொம்பளை பிள்ளையும் டிகிரி முடிச்சிச்சு. நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போது கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், என் பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பையன். ஆமாம். அந்த பொண்ணோட பையன் வந்து ஒருத்தன் வக்கீலாக இருக்கார், ஒருத்தர் வந்து டாக்டராக இருக்கார். பையனுக்கு வந்து அவரும் டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐபிஎஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப முடிவாக ஒன்று டாக்டருக்கு மறுபடியும் படிக்கணுன்ட்டு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி மாவன் லைஃப் ஓடிட்டுருக்கு. எனக்கு வயசு ஆகிடுச்சு. நானும் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி என்னுடைய மனைவியும் வந்து இறந்துட்டாங்க. மனைவி இறந்ததில் ரொம்ப மனம் உடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னோடய மனைவியாக ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க தான் என்னை எல்லாம் பார்த்துக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. அதனால் இப்படியே போய்கிட்டு இருக்குங்க. கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒன்று. உங்கள் மனைவிக்கு 2வது மனைவி பிள்ளைங்களாம் இருக்குங்களா? அவங்களுக்கும் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. எனக்கும் பிள்ளைங்கள்லாம் இருக்குது. ஏதோ அப்படி ஒரு லைனில் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்களா? பார்த்துக்கிறாங்க. நல்லா தான் இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால் இன்றைய சூழ்நிலைக்கு வாழ்க்கையில் வண்டியில் போகும், வண்டி ஓடத்தில் வரும். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யுது எல்லாத்துக்குமே. அதனால் அந்த ஏற்றத்தாழ்வு எதையுமே மனசில் புண்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் நாளைக்கு எப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க. என்றைக்கு வாழ்க்கையில் கடவுள் கூப்பிட்றாரோ அன்றைக்கி போயிட வேண்டியதுதாங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கணும். எல்லாத்துக்குமே இதே மாதிரி அமையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். இதை பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா நன்றி, வணக்கம், ஷேர் பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள், பாய். ஓகே, பாய்.